எபிசோட் 62ல பார்த்தீங்கன்னா, பசங்கலாம் ஒரு சைடு வந்து இந்த எப்படியாவது ட்ரிங்க் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான் பண்ணி, பாட்டில்லாம் உள்ள எப்படியோ கொண்டு வந்துட்டாங்க. அவங்க அப்படி ஒரு பார்ட்டி மூட்ல இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா, ருக்மிணி கால் பண்ணி, "உடனே வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுறாங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கனும் துளசியும் வந்து அப்படியே அந்த ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு அப்படி ஒரு மொமெண்ட்ட ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, அங்கேயும் ருக்மிணி மேம் வந்து ரங்கனுக்கு கால் பண்ணி, "இப்படி உடனே கிளம்பி வா" அப்படின்றாங்க. ஸோ எல்லாரோட அந்த மொமெண்ட்டையுமே இவங்க ரூயின் பண்ணிட்டு என்னதான்டா பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தா, "நான் உங்கள ஃபேன்சி டின்னருக்கு கூட்டிட்டு போறேன்" அப்படிங்கிறாங்க. அதுல இந்த சைடு ரங்கனும் பார்த்தீங்கன்னா, அட கடவுளே! இதுக்கா கூப்பிட்டீங்க அப்படின்ற ஒரு ஃபீலு. அண்ட் இந்த பக்கம் ஸ்டூடண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, அவங்க சரக்கு அடிச்சு பார்ட்டி பண்ணலான்னு ஒரு பிளான்ல இருந்தாங்க. ஃபேன்சி டின்னர் அப்படின்னோன அவங்களுக்கும் ஒரு பக்கம் சரியான மூட் அவுட்டு. இப்ப போயே ஆகணுமா அப்படின்ற மாரி ஒரு ஃபீல்ல தான் இருக்கிறாங்க. பட் ஸ்டில் வேற வழி இல்லையே ருக்மிணி கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுனால ஃபைனலா அக்ரி பண்ணிட்டு எல்லாருமே அந்த டின்னருக்கு போறாங்க. இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து இன்ட்ரஸ்டிங்கா போகல. ஏன்னா, அந்த டின்னர்ல நடக்கிற சின்ன சின்ன ஃபன் தான் காட்டியிருந்தாங்க. பட் ஓகேங்க. நல்லா ஒரு மாரி டைம் பாஸா ஜாலியா போச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னலாம் நடந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மாதேயன் வந்து ரங்கன போய் ஹக் பண்ணிட்டு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாரி சொன்னதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தியோ வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னுவாங்க. எதுக்கு அப்படின்னா, இல்ல மாதேயனுக்கு நீங்க பண்ண ஹெல்ப்பு. அத அவனால வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாம தான் வந்து உங்கள ஹக் பண்ணிட்டு போறான். உங்க 2 பேருக்குள்ள இருக்க பாண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னது. ஆனா அந்த இடத்துல தான் வந்து ஒரு பயங்கரமான காமெடி. என்னன்னா நம்ம தியோ வந்து ரங்கன பார்த்துட்டு, "சார் நீங்க ப்ளஷ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கீங்க" அப்படின்னுவாங்க. "நான் ப்ளஷ் பண்ணாவா? அதான் நீங்க இந்த துளசி மேம பார்க்குறப்போ" அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிருவாங்க. அதான் அந்த ஃபோட்டோல நீங்க கைய புடிச்சது, அதுக்கப்புறம் அவங்க வண்டிய ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கு போனது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ரங்கன் எப்புட்றா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவர் வந்து ஷாக்கா போவாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சூப்புன்னு சொல்லிட்டு அதுல சரக்க மிக்ஸ் பண்ணி பசங்க நைஸா குடிக்கிற மாதிரி காட்டுனது. அதுக்கப்புறமா அந்த செலிப்ரேஷன் எனர்ஜியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருக்மிணி வந்து செல்ஃபி எடுத்துட்டு அதை வந்து நான் போஸ்ட் பண்றேன் சோஷியல் மீடியாலன்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்ஸ் என்னெல்லாம் போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி லைட்டா போயிட்டு இருந்ததுங்க எபிசோடு. அண்ட் ஒரு சைடு பாத்தீங்கன்னா நம்ம ரிஷி அண்ட் வர்ஷா அவங்க வந்து உட்கார்ந்துருக்கிறது நல்லா பேசுறாங்க. அதுவும் நம்ம ரிஷிலாம் பயங்கரமா பிக்கப் லைன்ஸை வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் அவரோட ஆன்சைட்டிலாம் இல்லாம அந்த ஒரு சோகமான ரிஷி போய் இப்போ பயங்கர ஒரு ஜாலியான ஒரு ரிஷியா வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஆளா வந்து அவர் இருக்கிறதா இருக்கட்டும். ஆனா அதை அவரே வந்து அந்த இடத்துல சொன்னது வந்து நல்லா இருந்தது. என்னடா நான் இது வந்து புது ரிஷி, இனிமே இதுக்கு பழகிக்கோங்க, எனக்கு இப்போ ஆன்சைட்டி இல்லை, நான் முன்னாடி இப்படிதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ இப்போ இந்த ஓவரால் எபிசோட்லேயே வந்து ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தாங்க நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ரொம்ப நேரமா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா, அதை எப்படியாவது சொல்லிடலாம் அப்படின்ட்டு போய் மணிக்கிட்ட நம்ம செல்ஃபி எடுக்கலாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அந்த டைம்னு பார்த்துட்டு ஒருத்தரா வந்து வந்து இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல ஃபைனலா பார்த்தீங்கன்னா ரிஷி வந்து மணியோட ஃபோனே வாங்கிட்டு, "யார்ரா அது அனு உன்னை வந்து டேட்டுக்கு வரியான்னு கூப்பிட்டுருக்கா" அப்படின்ற மாதிரி சொன்னது. அண்ட் ரிஷியே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபோன்ல இருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணதுக்கு மணிலாம் ஒரு பக்கம் டென்ஷன் ஆகி இதெல்லாம் பார்த்து நம்ம தங்கம்க்கு வந்து ஐயோ என்னடா இது, ஒருவேளை இவன் டேட்டுக்கு போயிருவானோ, அந்த பொண்ணோட போயிருவானோ அப்படின்னு அந்த ஒரு பயம் வந்து தங்கம் ஃபேஸ்ல தெரிஞ்சதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஸோ எபிசோட் 62ல பார்த்தீங்கன்னா இவ்வளவுதாங்க நடந்துச்சு. ஸோ எபிசோட் 63ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்ணி செப்பரேட்டா இன்னொரு வீடியோல போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.